Hello everyone, welcome to our channel Level Up with Netra. In this channel, we simplify computer science concept with easy explanation and real world examples. Today, we are starting our journey by understanding class and objects in Java. ஜாவாவில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது ரொம்ப பேசிக் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. நான் அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லைனா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்டு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்துட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ங்கிறது நத்திங் பட் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டில் குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இட் டஸ் நாட் இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸில் வந்துட்டு நம்ம ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போவே வந்துட்டு மெமரி அலோகேட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அதுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது தான் மெமரி வந்துட்டு அதுக்கு அலோகேட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா ப்ளூ பிரிண்ட். இப்போ நான் வந்துட்டு கையில் என்னோடய ட்ரீம் ஹவுஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நான் என்னால் அதில் போய் வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. நான் அந்த பிளான் படி நான் அதை கட்டணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த உண்மையான ரியல் பில்டிங் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னும் என் கையில் இருக்கிற ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு கிளாஸ்னும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை விட ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த ஹெட்டிங் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. ஸோ இது மட்டும் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட்னா வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் கிரியேட்டட் டு ஆக்சஸ் த டேட்டா அண்ட் ஆப்ரேஷன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கிளாஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த டேட்டா ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸில் பயன்படுத்துவோம். ஸோ அது வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு ரியல் வேர்ல்டு என்டிட்டி கிரியேட்டட் ஃப்ரம் த கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரியல் வேர்ல்டு என்டிட்டியை தான் இருக்கும். ஸோ இட் ரெப்ரசன்ட் எ ரியல் டேட்டா, ரியல் பிஹேவியர். நம்ம ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி கிளாஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதில் நான் 2 டீட்டெயில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ரோல் பண்ணியிருக்கேன், அலைஸ் அண்ட் பாபோட டீட்டெயில்ஸ். ஸோ இப்போது நம்ம வெறுமனே இருந்தது வந்துட்டு கிளாஸ்னும் இதில் வந்துட்டு ரியலான என்டிட்டி வந்துட்டு ஃபில் பண்ணும்போது தான் அதை வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் நம்ம எல்லாத்துக்கும் மூவி பிடிக்குமா? ஸோ மூவியில் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்களா டேரக்டர்? ஸோ அந்த ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு கிளாஸ். அந்த ஸ்கிரிப்ட் படி நடிக்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஓகே. நம்ம இதை எப்படி வந்துட்டு ஜாவாவில் அப்ளை பண்ணுறது, இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஜிடிபியில் போட்டு பார்க்கலாம். சரி, நான் இதை ரன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ஜிடிபி எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் நிறைய லாங்குவேஜ் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஈஸியாக சேவும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஆன்லைன் ஜிடிபியில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு onlinegdp.com உள்ளே போனீங்கன்னா நம்மளோட கூகுள் ஐடியை வச்சு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா லாகின் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய கூகுள் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி லாகின்ல இருந்ததுனால மை ப்ராஜெக்ட்ஸில் நிறையா வருது. ஸோ நான் இப்போ க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்கிறதுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நிறையா லாங்குவேஜ் அவைலபிள் இருக்கும். நம்ம ஜாவா இப்போ போடுறதுனால ஜாவா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றது கீவேர்ட். நம்ம அந்த கிளாஸ் வச்சு தான் எல்லாமே பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் அப்படின்றத நான் கிளாஸ் நேமாக போடுறேன். அதுக்கப்புறம் கேர்லி பிரேசஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் கேர்லி பிரேசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு 3 ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபீல்டு வந்துட்டு என்னென்னா ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட மார்க். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா? அந்த பாக்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் போட போகிறேன். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டில் ஏன் நேமுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட டேட்டா, அதாவது நேமுக்கு முன்னாடி ஏன்னா நேமோட டேட்டா டைப் அது. நான் வந்து ஸ்ட்ரிங்காக நேமை வாங்க போகிறேன். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் அப்படின்றதும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீல்டோட நேம் வந்துட்டு நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் ஐடியும் நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக வாங்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட் மார்க் அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு 3 ஃபீல்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் இதோட வந்துட்டு ஒரு மெத்தடும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ மெத்தட் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்கேன். டிஸ்பிளே மறுபடியும் வந்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு நான் இப்போ வந்துட்டு system .out.println. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ப்ளஸ் அப்படின்றது கன்கார்டினேஷன். ஓகே, அந்த ப்ளஸ் என்ன பண்ணுன்றதும் நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 3 ஃபீல்ட்ஸும் ஒரு மெத்தடும் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வந்துட்டு அக்சஸ் பண்ணலான்றத பப்ளிக் கிளாஸ்
நெக்ஸ்ட்டு மெயின் அப்படின்றத நான் நேமாக கொடுக்குறேன். மெயின் அகெயின் கர்லி பிரேசஸ், மறுபடியும் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main உள்ள string argument. ஸோ இந்த ஒவ்வொரு லைனும் என்ன பண்ணுறதுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் S1, ஸ்டூடெண்ட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கிளாஸ் நேம். S1 அப்படின்றது ஆப்ஜெக்ட் நேம். நான் இப்போ தான் வந்துட்டு அது புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். ஓகே, இப்போ நான் அந்த S1 வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். S1 நேம் ஈக்குவல் டு நான் அங்கே கொடுத்த மாதிரி அலைஸ். நெக்ஸ்ட் S1 டாட் ID. CS LCS 0001 அப்படின்னு நான் அந்த பாக்ஸில் கொடுத்துருந்தேன், அதையும் எடுத்துக்கிறேன். S1 மார்க் வந்துட்டு 99. ஸோ இப்போது நான் நம்மள மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ S1 டாட் மெத்தட் நேம் டிஸ்பிளேன்னு கொடுத்துருந்தோமா, ஸோ அந்த மெத்தட் நேம் கொடுத்தேன்னா இந்த மெத்தட் வந்து கால் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் அகெயின் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 2க்கு நான் வந்து பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் 2க்கான ஒரு இது நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். அகெயின் S2 வச்சு நேம் ஈக்குவல் டு பாப். S2 வச்சு ID 2CS LCS 002. அகைன் S2 வச்சு மார்க், இது வந்துட்டு 98. இப்போ நம்ம 98 அப்படின்றத வெறும் இதாகவும் மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு டபுள் குவாட்ஸ்குள்ளேயே கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டேட்டா டைப் நேமுக்கும் ஐடிக்கும் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அதனால இது டபுள் குவாட்குள்ளே கொடுக்கணும். நம்ம இன்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாவே ஓகே தான். நெக்ஸ்ட்டும் வந்துட்டு S2 டாட் டிஸ்பிளே. ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணதில் என்ன வருதுன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் அலைஸ், ஸ்டூடெண்ட்டோட நேம் பாப் அப்படின்னு வருதா. இப்போ ஏன் இப்படி வருதுன்னா நான் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே இந்த டிஸ்பிளே அப்படின்ற மெத்தட்குள்ளே நான் ஸ்டூடெண்ட் நேம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு அவுட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் உள்ள ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அதே மாதிரி கன்கார்டினேஷனுக்கு ப்ளஸ்ஸு ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையும் அவுட்புட்டில் வர வைக்கணும். ஸோ அதுக்காக மறுபடியும் ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஃபுல்லாக கொடுத்துட்டேன்னா இப்போ ரன் பண்ணலாம். இப்போ எல்லாமே வந்துருச்சா, ஆனால் இடையில ஒரு கேப்பே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த கேப் எப்படி கொண்டு வரலாம், ஸ்டூடெண்ட் 1க்கும் ஸ்டூடெண்ட் 2க்கும் எப்படி இடையில வந்துட்டு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1 S1 ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் உள்ளே வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, வெறும் ப்ராக்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து வரும். ஓகேங்களா, ஒரு லைன் ஸ்டூடெண்ட் சிஸ்டம். ஸோ இடையில ஒரு லைன் வந்துருச்சா. இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா. பப்ளிக் கிளாஸ் மெயின் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னா பப்ளிக் அப்படின்றது நம்ம எங்கிருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, திஸ் கிளாஸ் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனிவேர்.
ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றத நம்ம சொன்ன மாதிரி கீவேர்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் மெயின் அப்படின்றது நேம் ஆஃப் த கிளாஸ். இப்போ நான் இந்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதோட நேம் வந்துட்டு மெயின் அப்படின்னு வச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தோம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஸோ இந்த பப்ளிக் அப்படின்றது ஆக்சஸ் எனிவேர் சொன்ன மாதிரி. ஸ்டாட்டிக் அப்படின்றது அது வந்துட்டு மெத்தட் கேன் ரன் வித்தவுட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வாய்ட் அப்படின்றது இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, நம்ம வெறுமனே பிரிண்ட் மட்டும் பண்ணுறதுக்காக வாய்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இங்கே வாய்டு. நெக்ஸ்ட் மெயின் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஜாவா ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் உள்ள வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு யூஸ்டு டு ரிசீவ் கமெண்ட் லைன். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் நான் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். ஆனால் இதை வந்துட்டு நம்ம ஆர்கியூமெண்ட் பக்கத்தில் ஒரு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலும் இது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ சொன்ன மாதிரி இது ஒரு ரன் ஆகும். ஓகேவா. இதுதான் இந்த லைன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தோம்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். இந்த லைனில் இருந்தால் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்துட்டு கிளாஸோட நேம். S1 அப்படின்றது வந்துட்டு ஆப்ஜெக்டோட நேம். ஆப்ஜெக்டோட நேமில் தான் வந்துட்டு இது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்கான அந்த அட்ரஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா. ஆப்ஜெக்ட்கான அட்ரஸ் S1ல் தான் ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட் S1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா. நியூ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கீவேர்ட். அது வந்து அலோகேட்ஸ் த மெமரி அலோகேட் பண்ணுது, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா. ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் பிலாங்கிங் டு இட்ஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஓகே. ஸோ இந்த லைன் அதாவது ஸ்டூடெண்ட் சிஸ்டம் ஆஃப் நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு இஸ் யூஸ்டு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு S1 டாட் நேம் அப்படின்னு நம்ம சொல்லி அலைஸ் அப்படின்றத வச்சுருப்போம். ஸோ இது வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா S1, அது வந்துட்டு ஆக்சஸ் த நேம் வேரியபிள் இன்சைட் த ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஆப்ஜெக்ட்குள்ள அந்த நேம்ன்ற நம்ம கிளாஸில் கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு நம்ம சொன்னோம். சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் இன் ஜாவா. அதே மாதிரி அவுட் அப்படின்றது வந்துட்டு அந்த சிஸ்டம்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட். ஓகேவா. இதுதான் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி நம்மளோட அவுட்புட்டில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இது வந்து இந்த அவுட் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் எல்என் அப்படின்னு இருக்கும். நம்ம பிரிண்ட் த லைன். ஓகேவா. அந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த கர்சரை வந்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு மூவ் பண்ணிடும். இப்போ வந்துட்டு நம்ம எதுவுமே வந்துட்டு மேலே இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட் நேமுக்கு பக்கத்தில் பாபுன்னு வந்துருச்சு, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடின்னு வரல. அது வந்துட்டு எப்படி நீட்டாக ஒவ்வொரு லைனில் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதுதான் பிரிண்ட் எல்என் அப்படின்றத அந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த கர்சரை நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாம் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும், ஆப்ஜெக்ட் நேம் எப்படி இருக்கணும், வேரியபிளோட நேம் எப்படி இருக்கணும், மெத்தடோட நேம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கேப்ஸில் தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம போக போக அதாவது கேப்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இன்ஃபோ அப்படின்ற நான் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேர்டோட லெட்டர் வந்துட்டு கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி வந்து போடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட வேரியபிளோட நேம் எப்படி இருக்கணும்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அதாவது ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். நேமு, ஐடி, மார்க் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேரியபிள் அதாவது மெத்தடோட நேம் இருக்கு இல்லையா. இந்த மெத்தடோட நேமும் அப்படி தான் வேரியபிள் மாதிரி தான் ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் நம்ம இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய லெட்டர் அதாவது வேர்டு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட இப்போது வாய்டு டிஸ்பிளேன்னு இருக்கா, வாய்டு இன்ஃபோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இன்ஃபோ அப்படின்றதுக்கு நம்ம கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது நான் இங்கே வந்து S1 ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் போக போக நம்ம வேறு ஏதாவது வேர்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்துட்டு கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நேமெல்லாம் வந்துட்டு டிஜிட்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு நேம் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த நேமில் நான் வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு 1, அதே மாதிரி எந்த இடத்துலலாம் நேம் இருக்கோ அந்த இடத்துலலாம் 1 போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இங்கெல்லாம் எரர். ஓகேவா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டிஜிட்டில் எதுவுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகே. அடுத்தது வந்துட்டு ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ நான் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு நான் மேலே வந்துட்டு கிளாஸ் நேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ஃபோக்கும் இடையில ஒரு கேப் விட்டா ரன் ஆகும்போது எரர். ஓகே. அப்போ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீவேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இதில் 50 கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எதுவும் இதோட நேமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு கன்கார்டினேஷன் சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு கம்பைன் பண்ணுது த டெக்ஸ்ட் அண்ட் த வேரியபிள் இன்டு த சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் கம்பைன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு அந்த ப்ளஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகே, இவ்வளோதான். ஜாவாவில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி வந்துட்டு நம்ம ஆன்லைன் ஜிடிபியில் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சேவ் பண்ணுறது எப்படின்னா, நான் சேவ் கொடுத்துட்டு நான் இதுக்கான ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஓகேவா, இந்த நேம் இப்போ நான் வந்துட்டு ஜாவாவோட ஃபஸ்ட்டு ஒன்னா, ஸோ ஜாவா 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மை ப்ராஜெக்டில் போய் சேவ் ஆயிரும். மை ப்ராஜெக்டில் சேவ் ஆயிருமா? இப்போ மை ப்ராஜெக்ட்குள்ளே நமக்கு நிறையா இருக்கும். நம்ம எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்கிறேன். நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை உள்ளே போயிட்டு நான் இப்போ வந்து ஜாவா அப்படின்றது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே போனேன்னா எனக்கு தனியாக இந்த மாதிரியே ஒரு இது வரும். அப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட், இப்போ நான் ஜாவாக்கான நியூ ப்ராஜெக்டை இதுக்குள்ளே மட்டும் போய் பண்ணேன்னா இப்போ எனக்கு ஆர்கனைஸாக இருக்கும். ஜாவாக்கானது தனியாக இருக்கும், சிக்கானது தனியாக இருக்கும், பைத்தான்கானது தனியாக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு இது நான் ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் நிறையா யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஜாவாவில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இதை பற்றின இன்னும் வந்துட்டு நிறையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்டேட்ஸை நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।